உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையும் தியானிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக மத்தியில் தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாக இந்த வார்த்தைகள் உங்களை தொடக்கூடியதாக இருக்கிறது, உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளியில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கே நம்ம கடந்து போகலாம். நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். நேரத்தில் ஆண்டவரே நம்ம நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் அப்பா நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசும்படியாக இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோயா. அப்பா எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் எங்களை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நெடு முழுமையாக உம்முடைய வல்லமையால் உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவின் தனவரே. இயேசுவின் நாம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தர் தாம் எங்களை யாவரையும் கர்த்தர் வெல்ல ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உண்மையாக தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாகவும் கேட்கிறவர்கள் மேலேயும் கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருமே தேவனுடைய வல்லமையாக அது கடந்து வருகிறதா இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையும் பேசும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கூட சிலது குறித்து தேவன் நம்மளுக்கு எப்படியெல்லாம் அற்புதங்களை தேவன் செய்கிறார், இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று நம்ம வேதத்திலிருந்து இன்னைக்கு பார்க்கலாம். உண்மையாக இன்னைக்கு தேவன் நம்மளை திக்கற்ற பிள்ளைகளாக நம்மளை ஆண்டவர் விடுகிறது கிடையாது. நம்மளை அனாதையாக கர்த்தர் நம்மளை விடுகிறது கிடையாது. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் அவருடைய தெய்வம் நம்மளுக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய தெய்வால நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் உண்மையாக அவர் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார், நம்ம எல்லாவற்றையும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நிலையில் கூட நான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகள் உங்களோடு மத்தியில் பேசணும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த வார்த்தைகள் எடுத்து நம்ம பேசுகிற அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் 1-5 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு சபைக்குள்ள அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் பிறவிலே அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு சப்பானியாக இருக்கிறான். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 1-2 வாசிக்கும் போது அவன் பிறவிலே அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு சப்பானியாக அந்த இடத்துல அவன் காணப்படுகிறவனாக இருக்கிறான். தினதோறும் அவனோட வேலை என்ன என்று பார்க்கும்போது அவன் ஆலயத்துக்கு முன்பாக அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு நேரம் இருந்தது. அவனால் எழுந்து நடக்க முடியாது, அவனால் செயல்பட முடியாது. அப்படியா ஒரு சூழ்நிலையில அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தினதோறும் வருவான், ஆலயத்தில் வருவான், பிச்சை எடுத்துட்டு அவன் போய் கொண்டிருப்பான். அதே போல் 9ஆம் மணி நேரத்தில் அந்த இடத்துல யோவானும் பேதுரும் அந்த இடத்துல அவர்கள் 2 பேரும் அந்த ஆலயத்துக்கு அந்த நேரத்துக்கு அவர்கள் கடந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது இந்த மனிதன் பார்த்து பேதுரு இடத்துல இன்னைக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, அவன் இடத்துல ஏதாச்சும் கிடைக்குமா என்று அவன் எதிர்பார்ப்போடு அந்த இடத்துல அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம் என்ன என்றால் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு காசு கிடைக்குமா, இல்லை ஒரு உதவி கிடைக்குமா என்று அவன் எதிர்பார்ப்போடு அந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல நடந்த காரியமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், அற்புதம் நடந்ததாக இருக்கிறது. அந்த மனுஷனும் அனுதினத்துக்கு ஏதோ ஒரு சாப்பாட்டுக்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு பிச்சைக்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பேதுரு யோவானை கடந்து பேதுரு அந்த இடத்துல போகும்போது அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னை நீ உற்று பாரு என்றார். பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் பொறுக்கணிக்கல, அவர் உற்று பார்த்தவராக இருக்கிறார். அப்போ அந்த உற்று பார்க்கும்போது பேதுரு ஒரு வார்த்தை அந்த மனிதனை பார்த்து பேசுகிறாரு. நேரத்தில் பொன்னும் இல்லை, நேரத்துல வெள்ளியும் இல்லை, நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்த நட என்ற அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. பாருங்க, அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒருவேளை தாய் தகப்பன் நண்பர் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில அவனுக்கு இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய வேலை அவனுடைய வாழ்க்கையை எதில் முடியுது என்று பார்க்கும்போது அவன் ஒரு பிச்சை எடுக்கிறவனாய் மாறினான், பிச்சையை எடுத்து கொண்டு இருந்தவனாக இருந்தான். ஆனால் என்னைக்கு அவனுக்கு இயேசுவின் நாமத்தில் அவன் எழுந்து நடுன்னு பேதுரு சொன்னாரோ அன்னைக்கே அவனோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினவராக இருக்கார், இயேசு மாற்றினவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்ததாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு ஒரு சுகம் கிடைத்ததாக இருக்கிறது. இயேசுவின்
நாமத்துல அவன் நடந்தவனா இருக்கிறான். இப்ப பாருங்க, இன்னும் அந்த கீழே வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது அவன் கர்த்தருக்கு சாட்சியாகும். இது எப்படி நடந்தது என்று பார்க்கும்போது அவர்கள் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்கள் நடந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட இன்னைக்கு எதிர்பார்ப்போடு நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், எதிர்பார்ப்போடு நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் எங்க வாழ்க்கை அற்புதம் நடக்கலையே, இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலையே என்று ஒருவேளை நீங்க எதிர்பார்ப்போடு, நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு இல்ல வேதனையோடு நீங்க அந்த எதிர்பார்ப்பை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எதிர்பார்ப்பு உண்மையாக ஆண்டவர் தேவன் நம்மளுக்கு ஒன்று தேவதூதர்கள் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல இல்ல மனிதர்கள் மூலியமாகவும் தேவன் நம்மளுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இவர்களும் யாரும் செய்யலைன்னா தேவனே நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு வந்து அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல பாருங்க, அந்த மனிதனோட வாழ்க்கையில அவன் எங்க போனாலும் அவனுக்கு ஒரு சுகம் ஆரோக்கியம் கிடைத்திருக்காது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில நினைக்க ஒரு பெஸ்டான ஒரு வாழ்க்கைய தேவன் கொடுத்தவரா இருக்கிறார். அவன் வாழ்க்கை நினைத்திருக்கலாம், நான் இதுலயே இருந்து இதுலயே மடிந்து இதுலயே நான் போயிட்டு இருப்பேன்னு அவனுடைய திட்டமா இருந்திருக்கலாம். ஆனா தேவன் அந்த இடத்துல பேதுருவையும் யோவானையும் அனுப்பி அந்த இடத்துல அவனோட ஊழியங்களை செய்ய வைத்து அவனை எழுப்பினார் என்று கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரை வேண்டாலும் யாரை கொண்டாது நம்மளுக்கு தேவன் ஒரு அற்புதங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம கலங்கி உக்கார்றது தேவையில்லை. நம்மளோட வாழ்க்கையில இது ஆகுமா ஆகாதா என்று நம்ம வாழ்க்கையில பொழும்பிக் கொண்டிருக்கிறது தேவையில்லை. என் தேவன் எல்லாமே செய்வார். ஒருவேளை உன் வாழ்க்கையில எல்லாமே எழுந்து போன சூழ்நிலை இருக்கலாம், எல்லாமே பிளாங்கா இருக்கலாம், எல்லாமே முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு நாள் எல்லா காரியங்களையும் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு அந்த இடத்துல அவரோட வாழ்க்கையில அந்த கால்கள் அவனுக்கு ஊன்றி நடந்தது என்று தேவ வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. உண்மையாக இந்த அற்புதங்களை யார் செய்வார் என்று பார்க்கும்போது இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இயேசுவின் நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்ருவான் கல்ல இயேசுவின் நாமம் சொல்லும் போதே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கூட ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு மைசூர் என்ற அந்த கிராமத்து பட்டணத்துக்குள்ள போகும்போது, ஒரு வில்லேஜுக்குள்ள ஒரு ஊழியத்துக்கு கடந்து போகும்போது, அந்த ஊழியத்துல பார்க்கும்போது நல்ல ஒரு இருக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பணம் வைத்து வாழ்ந்த ஒரு மனுஷனா காணப்பட்டான். ஆனா அவனுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு மந்திரத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு சேவின் நிமித்தம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு என்றால், அவனோட கை கால் ரெண்டும் திரும்பாம, கால் திரும்ப முடியாம அப்படியே அவனோட செயலற்று போய்விட்டது. அவனோட வாழ்க்கை செயலற்று போனது. அவனோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. அவனை பார்க்கும்போது அவனை அழகாக பணம், ஆஸ்திகள் எல்லாமே இருக்கும்போது அவனுக்கு வீடுகளை கொடுத்து வீட்டுக்குள்ள அவனை வைத்து கொண்டிருந்தாங்க. அவனுக்கு எப்போ அந்த பக்கம் அவனோட கை காலெல்லாம் திரும்பி போய் அவனால் எழுந்து நடக்க முடியலன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது அவனோட குடும்பமே அவனை தள்ளப்பட்டு அவனை பார்க்கும்போது வீட்டுக்கு முன்பாக ஒரு திண்ணையில் அவனை கெடுத்துட்டு அவனை என்ன பண்றாங்க, வெளியவே அந்த மனுஷனை வெளியவே வைத்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் அந்த வழியாக சபைக்கு நான் கடந்து போகும்போது ஆண்டவர் பார்த்து பேசினாரு, இவரை கர்த்தர் இவனோட வாழ்க்கைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போறார், தேவன் இவரை எழுப்பி நடக்க வைக்க போறார். அப்போ அந்த இடத்துல போய் ஒரே ஒரு வார்த்தை அவங்களோடு கூட ஜெபித்து நான் சொன்னேன், இந்த விஷயத்துலேருந்து இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர விரும்புறியா? உன்னால் எழுந்து நடக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறியா? நீ இது விசுவாசித்தால் உன்னால் அற்புதம் நடக்க முடியும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த குடும்பம் எல்லாம் அவ்வளோதான், இவர் இப்படியே மடிந்து போயிடுவார்னு நினைச்சாங்க. ஆனால் தேவன் செய்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடந்து சொல்லும் போதே அந்த மனுஷன் எழுந்து நடந்தவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடந்து அந்த ஊர்லயே ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தர் மாற்றினவரா இருக்கிறார்.
ஒரு சாதாரண மனுஷரை கொண்டு ஆண்டவர் அவருடைய நாமத்துல அற்புதங்களை செய்கிறார்னா நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் என்று சொன்னாலே இன்னைக்கு சத்துருகள் நடுங்கி ஓடுகிறதா இருக்கு. இயேசுவின் நாமத்தை நம்ம கைகள் நீட்டும் போதே அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, பேதுருடைய வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ படித்தார்ன்ற இல்லை, எவ்வளோ ஒரு தாழ்ந்தார்ல, ஆனால் அவர்கிட்ட பெஸ்டாக கொடுக்கப்பட்டது என்னென்றால் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமம், அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது அற்புதங்களை நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசுவின் நாமம் சொல்லும் போது அற்புதங்கள் நடந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாவுகளில் கூட நம்முடைய காரியங்கள் இன்னும் ஆகலையா, நம்முடைய காரியங்கள் இன்னும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் தோல்வியாக இருக்கிறதா, இன்னும் நம்மளால எழுந்து நடக்க முடியலையா, இன்னும் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோமா, ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இது நடக்கும். இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்துல எனக்கு எல்லா சுகங்களும் வரும். இயேசுவின் நாமத்துல ஆகாத காரியம் நடக்கும். அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ உண்மையாக காரியங்கள் நடக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருவான சொல்ல முடியாது, ஆனா இயேசுவின் நாமம் நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த ஒரு பெரிய வல்லமையும் ஒரு பெரிய அதிகாரத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார். சேலஞ்ச் பண்ணுங்க. இன்னைக்கு அவருடைய நாமத்துல இன்னும் நம்ம கேட்கல, நம்ம கேட்கும் போது உண்மையாக அவர் நம்மளுக்கு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதிசயங்களை காண செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு நாளைக்கு எழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல, ஆண்டவரே இந்த தடைகள் இருக்கிறதப்பா இதை உடைங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை இந்த பிரச்சனைகள் இருக்கு உடைங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னால் எழுந்துக்க முடியலன்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தை நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அற்புதங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய மிராக்கல் பண்ண வேண்டும், அற்புதம் செய்யணும் என்று போகல. தற்செயலாக அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த அற்புதம் நடந்ததா இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த இயேசுவின் நாமம்ன்றது நமக்குள்ள இருக்கும் போது நம்ம சாதாரணமாக இருக்க முடியாது. அந்த இயேசுவின் நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து நடனும் போதே அந்த ஒரு வார்த்தை அவன் மேல விழுந்தது நிமித்தமாக அவன் எழுந்து அவன் நடந்தவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, எந்த ஒரு காரியமும் நடக்கல, இயேசுவின் நாமம் ஒன்றுதான் அந்த இடத்துல நடந்ததா இருக்கிறது. இன்றைக்கு குடும்பமா உட்கார்ந்து நம்ம இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஆண்டவரே நம்ம புலம்புறதை விட்டுட்டு, நம்ம கண்ணீரிட்டு அழுறதை விட்டுட்டு நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா இது உங்களுடைய இயேசுவின் நாமத்தினால இது நடக்கட்டும் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி வியாதிகள் இருந்தாலும், எந்த உன் வாழ்க்கை துன்பமாய் நின்று கொண்டிருந்தாலும், எது இருந்தாலும் அதை ஆண்டவர் எல்லாமே எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. தேவன் செய்த அற்புதம் ஒன்றல்ல ரெண்டல்ல, எத்தனையோ அற்புதங்களை தேவன் நம்மளுக்கு செய்தவராக இருக்கிறார். அப்போ தேவன் யார் மூலியமாகவும் எது மூலியமாகவும் தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்துகிறவராக இருக்கணும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்துல நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக நம்ம என்ன பண்ணோம், உச்சரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள்ல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அநேக காரியங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல இந்த காரியம் நடக்கும்னா இன்னைக்கு அந்த காரியங்கள் நடக்கக்கூடியதா இருக்கு. பாருங்க, சில சத்துருக்கள்லாம் பிசாசை ஓட்ட போகும்போது இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம ஜெபம் பண்ணி பார்க்குறோம். ஆனா இயேசுவின் நாமம் சொல்லும் போது அந்த பிசாசு சொல்லக்கூடிய அந்த நாமத்தை மட்டும் சொல்லாதீங்க. என்னால் தாங்க முடியல, என்னால் இருக்க முடியலன்னு அதுவே அந்த நாமத்தை பார்த்து என்ன பண்ணுகிறது, விலகி ஓடி போகிறதா இருக்கிறது. அப்போ இயேசுவின் நாமம் இன்னைக்கு நடக்கப்பட வேண்டும். அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், அவருடைய நாமம் அதிசய நாமம், அவருடைய நாமம் அற்புதங்களை கொண்டு வருகிற நாமமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கேளுங்க. வாழ்க்கையில தோல்வியை நினைக்காதீங்க, வாழ்க்கையில இது ஆகலை என்று நினைக்காதீங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தினால ஆகும் என்று சொல்லி பாருங்க. நீங்க எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க, ஆனா எதிர்பாராப்பா காரியங்களை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். இந்த மனுஷன் ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டான், நான் எழுந்து நடக்க போறேன், நான் எழுந்து நடந்து ஓட போறேன்,
என்று இவன் வாழ்க்கை நிச்சயமே இருக்க முடியாது. இவன் வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுக்கணும், இவன் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணும், யாராச்சும் கொடுப்பாங்களா, யாராச்சும் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிந்தது, அந்த ஆலயத்திலே இருந்து அதிலே இருந்து அவ்வளோதான் முடிந்ததுன்னு நினைத்தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு கரெக்டாக யோவான் பேதுரும் போறாரு. அந்த இடத்துல அவனுக்கு ஏதோ ஒரு மாளிகை வீடை கட்டி கொடுத்துருந்தா கூட அவனுக்கு என்ன இருக்காது, அது பிரயோஜனமா இருந்திருக்காது. இல்லை 10 லட்சம் எவ்வளவு பணம் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு அது தேவையில்லை. அவனுடைய தேவை என்னன்னு அதை அறிந்து கொடுத்த ஒரு காரியம் என்னென்றால், அவனுக்கு குறையா இருந்தது ஒண்ணுதான். அவனுக்கு கண்ணு இருக்குது, வாய் பேசுகிறான், கை இருக்கு, ஆனா அவளால என்ன பண்ண முடியல, பிறவியில சப்பானியா இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருந்தா கூட திருப்தியா இருந்திருக்காது, எவ்வளவு பணம் கொடுத்துருந்தா கூட அவனுக்கு சந்தோஷமா இருந்திருக்காது, கொஞ்ச நாள் இருந்திருப்பான். ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவனுடைய கால்கள் அவன் எழுந்து நடக்க வேணும், அது கரெக்டாக கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. குறிப்பாக அவனுடைய காரியங்கள் அவனுக்கு நடக்கப்பட்டதா இருக்கிறது, ஹல்லேலூயா. அநேக பேர் நம்முடைய விஷயங்கள்ல கூட நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தேவைகள் என்று நம்ம போகும்போது, நம்ம சில இடத்துல மனிதர்கள்ட்ட தேவை என்று நாடும் போது, அர்ஜென்ட்டாக நம்ம தேவைகள் என்று கேட்கும் போது நம்மளுக்கு ஒருவேளை கிடைக்காம போய்விடலாம், ஒருவேளை இல்லாம போய்விடலாம், இல்லை நம்மளை ஒரு பொறுக்கணித்து நம்மளை திட்டி அனுப்பிடலாம். ஆனா தேவனிடத்துல கேட்கிற மனுஷனுக்கு எப்போதும் அது தோற்று போகவே கிடையாது. அது எப்போதும் இல்லைன்ற வார்த்தை வரவே வராது. தேவன் நம்மளுக்கு செய்தியை தான் செய்வாரு. நம்மளுக்கு என்ன அந்த நேரத்துக்கு அந்த வேலைக்கு என்ன நம்மளுக்கு தேவையா இருக்கோ அது அவருடைய நாமத்தினால தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்மளுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்காம 3 நாள் பிரியாணி கொடுத்தா கூட அது என்ன ஆகுறது, நம்மளுக்கு தேவைப்படாது. ஆனால் அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அது நம்ம கொடுக்கும் போது, அது நம்ம செயல்படும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல இந்த மனுஷனும் தேவனுடைய ஊழியங்கள்லையும் எல்லாத்துலேயும் ஆசீர்வாதமா இருந்தார். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஊழியத்தின் நிமித்தம் பேதுருக்கு ஒரு பெரிய அற்புதங்கள் அந்த இடத்துல நடந்ததா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய நாமம் நம்ம கிட்ட வைத்து கொண்டு நம்ம ஏன் கலங்கணும், நம்ம ஏன் வேதனைப்படணும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நடக்கும்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காத நீங்களே யோசித்து பாருங்க. அவருடைய நாமத்தினால் எல்லாம் நடக்கும், அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அந்த நேரத்துல இன்னைக்கு பிறவிலே அவன் இருந்த சப்பானிய இருந்து ஒன்றுமே முடியாம அசைக்க முடியாம இருந்தவனை ஒரே ஒரு நொடி பொழுதுல அவனுக்கு தூக்கி அவனுடைய கால்கள் வந்ததென்று சொல்லப்பட்டுகிறது, ஹல்லேலூயா. அவன் துள்ளி குதித்தான் என்று சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் இப்படியா நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கலாம். இன்னைக்கு ஆகல என்று நீ கலக்கத்தோடு இருக்கலாம், இல்லை குடும்பத்துல ஏதோ ஒன்று நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை இதுலயே முடிந்துடும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. அப்பா ஒரு நாள் உங்களை ஏதோ ஒன்று மூலியமா, யாரு மூலியமாவது, எது மூலியமாவது உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் செய்வார். கலங்குறதே நம்ம தேவையில்லை, வேதனைப்படுறதே தேவையில்லை. அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும், இவனோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில போய் எந்த இடத்துலையும் பிச்சை எடுத்திருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிச்சு. திருப்பி போய் அவன் பிச்சை எடுத்து இன்னொருத்தருக்கிட்ட கை ஏந்தி இருக்க மாட்டான். அந்த போல அவன் வாழ்க்கையில ஒரு பெஸ்டான அற்புதங்களை தேவன் செய்தவராக இருக்கிறார். அவன் உலகம் முழுதும் ஊர் போய் அவன் சாட்சிகளை சொல்லியிருப்பான். தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், நான் இப்படி இருந்தேன். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு எங்கேயோ நம்ம விழுந்திருந்தோம், எங்கேயோ ஒரு காரியத்துல இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மளை தூக்கி நம்மளை அரவணைத்து நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்து இன்னைக்கு ஒரு மனிதனாக மகளாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து ஒரு மகனாக ஒரு நல்ல ஊழியங்களை கொடுத்து அவருக்கு ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காகவும் தயவுக்காகவும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம விழுந்தோம், கர்த்தர் நம்மளை எழுப்பியிருக்கார். அதனால அவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம், அவருடைய நாமத்தை நம்ம அதிகமாக சொல்லலாம், அவருடைய நாமத்தினால அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே நம்மளை எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நேரத்தில் கண்களை மூடி
நம்ம ஜெபிக்கலாம். நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வேலையிலப்பா எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவன் பிறவிலே சப்பானியா காணப்பட்டான். ஆண்டவரே, அவனோட வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவரே அந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கொண்டு உக்கார்ந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினீரப்பா. அவன் தூக்கி எடுத்தினீர் ஆண்டவரே, அவனை எடுத்தினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுரு மூலியமாகவும் எவன் மூலியமாகவும் அற்புதங்கள் நடந்ததையா இயேசுவின் நாமத்தினால ராஜா. இந்த நேரத்தில் தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். கொடுத்த வார்த்தைக்காக உம்முடைய நாமத்தை அதிகமாய் பயன்படுத்துகிறவர்களாக, இயேசுவின் நாமத்தை அதிகமாய் சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, எல்லாம் அன்பின் தூய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.